எது மேலடா ஏத்துன? வாட்டர் பாட்டில் மேல ஏத்திட்டேன்பா. வாட்டர் பாட்டிலா? ஐயோட சத்தம் வந்துச்சடா. அந்த வாட்டர் பாட்டில பாக்கெட்ல வச்சிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஓ என்னயா வாட்டர் பாட்டில உடைச்சிட்டா துத்துக்குடியா? பாத்தியா பொழச்சோமேன்னு சந்தோஷப்படாம பாட்டில் உடைஞ்சுன்னு வருத்தப்படுறானே, இவனை உண்மையில விட்டு ஏத்துனானா? நான் அந்த திட்டுற பாத்தியா? இவனுக்கு அண்ணனா? ஏய் டிவி ஸ்டாண்டா நானு? கொஞ்சம் விட்டு அமுக்கிடுவீங்களா? எடுமா கைய. டேய் சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. 5:30 மணிக்கு தானப்பா. உனக்கு அக்கறையா கிடையாதுடா. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பயம் பக்தி இருக்கணும். சரி வேணா சொல்லு, போகும்போது பிள்ளையார் கோயில கும்பிட்டு போயிடலாம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை சார் தேடிட்டு வந்தேன். குப்பிட போன தெய்வம் குறுக்க வந்துட்டோமா? கரெக்ட் சார். இது என்ன தெரியுதா? இது வரைக்கும் சின்ன சின்னதா அடிச்சிட்டு இருந்தேன். இப்ப கண்டக்டர் பேக் அடிக்கிற அளவுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டியா? கரெக்ட். இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் தான். இது எந்த கண்டக்டர் பேக் தெரியுதா? அங்கே பார். ஆட்டோ வருது, 3 பொண்ணுங்க போகுது, அம்பாஸ்டர் கார் வருது, சைக்கிள் வருது. அவனும் வருவான் சார். என்ன ஆக்டிங் கொடுக்குறான் சார் அவன்? அவனை மாத்தி விடுறேன்னு சொல்லி நீ பல்லு சட்டை மாட்டி. ஐயோ 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 என்ன மாதிரி நடிக்கிறான் சார் அவன். இந்த பேக் அவன் தான் சார் அடிச்சான். கண்டக்டர் சார் அவன். அப்படிங்கிறத மாட்டான் சார். 1.5 கோடி அடிச்ச கேடி மாதிரியா சார் அவன் நந்து வாரா. ஏன் தம்பி எவ்வளவு லேட்டு? லேட்டா? இப்ப ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு அவன. கமலடே, ஆமா உங்க யூனியன் மீட்டிங் தானே போறேன்? ஆமா சார். நாங்களும் அங்கதான் போறோம். வண்டியில ஏறி உட்காரு, நாங்க டிராப் பண்றோம். தேங்க்ஸ் சார். இந்த பேக்க எந்த கண்டக்டர் கிட்ட நீ அடிச்ச? சார் எங்கிட்ட தான் சார் அடிச்சு வந்துட்டான். நான் தான் இந்த கண்டக்டர். புளுகுறா சார். இவன் டிரைவர் சார். அவன் தான் சார் கண்டக்டர். சார் ஆக்கி பாருங்க சார். நாம ஆக்ட் கொடுக்குறான் சார். யார் ஆக்ட் பண்றது? இப்ப நீ தான் ஆக்ட் பண்ற. கண்டக்டர் டிரைவருங்கற, டிரைவரை கண்டக்டர்ங்கற. சார் நீங்க கூட பேசிட்டே டக்குன்னு இங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு? அவன் 1/2 செகண்டுக்கு ஒரு ஆக்டிவ் கொடுக்குறான் சார். ஆக்கி பாருங்க காலத்துக்கு போட்டா சார். சார் நீங்க எல்லாமே லேட்டு சார். ஏப்பா கண்டக்டர், இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? வேணாம் சார். பாவம் யார் பெத்த பிள்ளையோ சோத்துக்கு இல்லாம திருடிட்டான். விட்டுருங்க சார். ஓவர்ரா டேய். டேய் எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? அவர் எவ்வளவு மனிதாபிமானமா பேசிட்டு இருக்காரு. அவரை ஏத்து பேசுறானே. ஸ்டாப் இட். இவ்வளவு டயலாக் பேசுறீங்களா சார்? பக்கத்துல ஒருத்தன் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கானே. திருட்டு பயல. கொண்டாட பேக்க. இந்தாயா. தேங்க் யூ தம்பி நீ வண்டியில ஏறு. சரி சார். லேட்டா வந்தா இவங்க அடிச்சிருப்பாங்க. நான் தாங்க இருக்குது பாரு கை சார். எவ்வளவு ஆடிக்கு அப்படி பண்ணனா இப்படி ஏறானே சார். டேய் அவன் எங்கடா யாருனா? நான் இல்ல தூக்கி விட்டேன். எங்கடா? எந்த ஊர் ராஜா? ஐயோ பேர் நான் பொண்ணு. டேய் என்னடா நாடக கம்பெனி நடத்துறீங்களா? டாடா. சார் இப்படி டாடா காட்றா சார். பேட்டா பிஞ்சிரும் படவா. பேசுறல நல்லா ரைமிங்கா பேசுங்க. ஆனா டைமிங்க விட்டுருங்க. எப்படி? டேய் நான் டிரைவர் தான், அவன் கண்டக்டர் தான். இதுதான் அவன் போட்டுக்கிட்டு இருந்த Dress. இது எங்க வேணா போய் சொல்லிக்க. உன்னால ஒண்ணும் போடி. ஐயோ ஒருத்த பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நான் தான் திருடன்னு சொல்றா. இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பைத்தியக்கார மாதிரி தானா பெண திண்டிருக்கா. அவன்கிட்ட என்னடி பேச்சு? வாடிங்க. என்ன பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டாங்களே. யாரு பேசுறாங்க? ஒருத்தன் தூங்கும் போது அவன் குருடன் ஆயிடுறான். உண்மையை பேசாதப்ப அவன் ஊமை ஆயிடுறான். தர்மம் கேட்கும் போது செய்யாதவனுக்கு கையில்ல, நல்லதை கேட்காதவனுக்கு காதில்ல. இதெல்லாம் நான் சொல்லல, ஃபாதர் கருணாகரன் ஐயா சொன்னது. ஊனங்கிறது உடம்புல இல்ல, அவங்க மனசுல தான் இருக்கு. இப்ப அவர் நம்ம கூட இல்லைங்கிறத நினைக்கும் போது நமக்கெல்லாம் வருத்தமா இருக்கு. ஃபாதர் கருணாகரன் ஐயா அவர்கள் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டி அந்த நிதியை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உடல் ஊனமுற்றோர் ஆதரவு இல்லங்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. முக்கியமான இந்த நேரத்துல ஐயா நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது நமக்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான். யார் செய்த முயற்சியோ, யார் செய்த புண்ணியமோ, உலக நாடுகள் அனைத்துமா சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்ய கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயை அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் தவணையாக ரூபாய் 15 கோடிக்கான காசோலையை வழங்குவதற்காகத்தான் இவர்கள் அனைவரும் கனடா நாட்டில இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாம் இந்த விழாவையே ஏற்பாடு செய்திருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக நிதி உதவி வழங்கும் இந்த விழா ஒரு இரங்கல் கூட்டமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பின் அடுத்த தலைவராக பொறுப்பேற்க
தொழிலதிபர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் வரும் வியாழன் அன்று முறைப்படி தலைவர் பதவியை ஏற்க உள்ளார். அன்றே இந்த வெளிநாட்டின் உதவித்தொகை அவரிடம் வழங்கப்படும். திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வந்து அன்னாரது திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து 2 வார்த்தைகள் பேசுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னப்பா என்னாச்சு? என்னப்பா பண்றது? எல்லாம் வீதி. அவர் போய் சேர்ந்துட்டாரு. கவலைப்படாத. அதான் உங்களுக்கு உதவுறதுக்கு புது தலைவர்ன்றார்ல. அமைதி பேசாம இருக்கும். சார் அவன் ஏதோ ஹேண்டிகேப், நீங்க மெழுகுவர்த்தி ஏத்துங்க. ஆமாங்க சார். சிஸ்டர், டேய், என்னடா இது புது பழக்கம்? இவ்வளவு நாளா என் கண்ணில் படாதவ இன்னைக்கு புதுசா பட்டுட்டானே. அதுக்காக நீ குடிச்சாலும் சரியா போயிடுமா? அதுவும் ராவா வேற. உனக்கு தெரியாதுடா அவனை பத்தி. அவன் எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தாண்ட தெரியும். காது தெரியுமில்ல அவர் எவ்வளவு நல்லவர். அவர் உட்கார வேண்டிய இடத்துல இவன் உட்கார போறானா? ஆனா இவன் என்ன பண்ணுவான் சொல்லு, தெரியுமில்ல? தெரியும்டா. பாரில இருந்து வர கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளடிக்கிறது தான் அவன் பதவிக்கே வரான். கேள்விப்பட்டேன். அதான் உண்மை. அதுக்காக இப்படி தண்ணி அடிச்சா சரியாயிடுமா? நாங்களதான் பழச நினைச்சு பார்த்தேன். அந்த வேதனையை தாங்க முடியலடா. உங்களுக்கு அந்த வேதனை புரியாதுடா. அவனை நேர்ல பார்த்தோம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல பாரு. அதான் தண்ணி அடிச்ச. சாரிடா, ஏதோ கோவத்துல அடிச்சுட்ட. என்ன மன்னிச்சிடு. சாரி. அட்ரா மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் தானே, அடிச்சுட்டு நல்லா அழுதுரு. உன் கவலை எனக்கு தெரியும்டா. அட்ரா. சாரிடா. ஏய், என்னடா சாரி? நீ என்ன வெளியால நடிச்சதுக்கு? அட்ரா. யார் அவன்? யார் முதலாளி? அதான்டா நான் மேடையில கேண்டில் ஏத்தும் போது டேன்னு கத்துனானே. அவன் ஒரு ஹேண்டிகேப் முதலாளி. ஃபாதர் போட்டோ பார்த்த உடனே ஐயோ ஃபாதர் செத்து போயிட்டாரே அப்படிங்கிற இமோஷன்ல ஐயா அப்படின்னு கத்துறதுக்கு போல டேன்னு கத்திருப்பான். யாரையுமே சாதாரணமா நினைக்காதடா. நாளைக்கே அவன் எனக்கு வில்லனா மாறலாம். மாறலாம், இல்லாட்டி ஏற்கனவே கூட உங்களுக்கு வில்லனா இருக்கலாம். அவனை சும்மா விடக்கூடாது. என்னை பத்தி தெரியுமில்ல, அந்த பதவிக்கு வர்றதுக்கு நான் என்ன வேணும் பண்ணுவீங்க. இது நீ வாயால வேற சொல்லணுமா? அதான் நேர்லயே பாத்துருக்கேன். தம்பி, இந்த ஷூவை போட்டுக்கிட்டா இனிமே நீ நல்லா நடக்கலாம். போட்டு வேணாம், வலிக்கும். வலிக்காதுப்பா, 2 நாளைக்கு அப்புறம் சரியா போயிடும். வேணாம் ஃபாதர். போட்டுதான் பாரு. இல்ல, வலிக்கும். போடுப்பா, போடாமே சொல்லக்கூடாது. சரி, நானே போட்டுக்கிறேன். என்ன தம்பி அதை போய் தூக்கி போட்ட? உனக்கு வலிக்க தானே பண்ணுவனா? என்னைய தள்ளிட்டு போறியா? உன் உனக்கே தெரியல பாத்தியா? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ போய் வலிக்க சொல்லாமா? வா வா. ஃபாதர் கருணாகரன் ஹேண்டிகேப் திருநாள் மண்டை உடைக்கப்பட்டு அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரு என்ன, நம்மளை எதுக்குறவங்க எல்லாருக்குமே அகாலம் தான். கரெக்ட். தற்கொலை செய்யப்படுவார்கள்.
பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படுத்துக்கோ. சரிக்கா. ஆமா, மாமா படுத்துட்டாரா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, மாமாக்கு தெரியாம ஒரு ஃபோன் பண்ணணும். ஏய், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லையே. மாமா படுத்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு, இல்லன்னா திட்டுவாரு. சரிக்கா. யூ ஆர் மை பாய் ஃப்ரெண்ட். என்ன? போன். சுந்தரமூர்த்தி பேசுறேன். யாரு? நான் சிவா பேசுறேன். என்ன நினைச்சு தூக்கம் வராம படுக்கல, புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கியா? நடந்ததெல்லாம் நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இனிமே நீ நிம்மதியா தூங்கவே முடியாது. நான் உன்னை கண்டிப்பா தூங்க விடவே மாட்டேன். உன் லைஃப் என் கையில. உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ண போறேன். எதிர்பார்க்கிறே அந்த வாழ்க்கை. அந்த பதவி. யார்கிட்ட பேசுற? உன்கிட்ட தான்டா பேசுற. சுந்தரமூர்த்தி கிட்ட, பழைய கேடி போர்க்கி சுந்தரமூர்த்தி கிட்ட. ஏய் தப்ப நடக்க போற பதவி ஏற்பு வேலை வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. ஏய், யாரா நீ? வில்லன்டா, உனக்கு வில்ல. யாரோ ஒரு சின்ன பையன் நேர்ல வரதுக்கு தில் இல்லாம போன்ல மிரட்டுறான். இதெல்லாம் சகஜம். நீ படு. பண்ண போறியா? எங்க பண்ணு பண்ணு.